இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸில் ரவுண்ட், ரவுண்ட் அப், ரவுண்ட் டவுன் ஆகிய 3 ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் எப்படின்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு ரவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபங்க்ஷனோட நேம் டைப் பண்ணோன்னா அதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இங்கே கீழே டிஸ்பிளே ஆகுது. ஸோ ரவுண்ட் நம்பர் அண்ட் நம் டிஜிட்ஸ். ஸோ 2 ஆர்கியூமெண்ட் வந்து இங்கே காட்டுது. ஸோ இந்த 2 ஆர்கியூமெண்ட்டில் நம்பர் அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டில் நம்ம என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த வேல்யூவை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணுமோ அந்த வேல்யூவை நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. இங்கே வந்து 15.2, 15.5 அண்ட் 15.8 அப்படின்னு சொல்லி 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸை தான் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த செல்லை செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லோட நேம் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த செல்லோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா C2. ஸோ C2 அப்படின்னு அங்கே டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஸோ கமா கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம் டிஜிட்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், நமக்கு டெசிமல் பிளேசஸில் எத்தனை டிஜிட்ஸில் வேல்யூ வேணும் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டெசிமல் பிளேசஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 0ன்னு கொடுத்துக்கலாம், இல்லை 1 டெசிமல் பிளேசஸ் போதும் அப்படின்னா 1 கொடுத்துக்கலாம், இல்லை 2 வேணும்னா 2 கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு டெசிமல் பிளேசஸ் வேண்டாம் அப்படின்றதுனால நான் 0 கொடுக்குறேன், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன், என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதாவது நான் ரேட்டில் 15.2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் ஆகியிருக்கு. ஸோ மீதி உள்ள வேல்யூலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ட்ராக் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் 15 அப்படின்னு கிடச்சிருக்கு. பாக்கி இருக்கக்கூடிய 2 வேல்யூவும் வந்து 16 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் ஆகியிருக்கு. இது எதனால் இப்படி ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ரவுண்டிங் ஆகியிருக்கு. நார்மல் ரவுண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இங்கே ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூ பாருங்கள் 15.2ல் இருக்குது. அதாவது டெசிமல் பிளேசஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சேம் வேல்யூ அப்படியே என்டர் ஆகும். இதே 0.5 அண்ட் 0.5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா 1 வேல்யூ வந்து ஆட் ஆகி காட்டும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 15.2 டெசிமல் பிளேசஸ் 0.5க்கு கீழே இருக்குது. 2 அப்படின்றது 5க்கு கீழே இருக்கிறதுனால அந்த 2வை கன்சிடர் பண்ணாமல் 15 அப்படின்ற வேல்யூ வந்து ரவுண்ட் ஆகியிருக்கு. இப்போ அடுத்த 2 ரோவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15.5 அண்ட் 15.8. இது வந்து 0.5 அண்ட் 0.5க்கு மேலே என்ன இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு வேல்யூ வந்து சேர்ந்து ஆட் ஆகிடும். ஸோ 15 கூட ஒரு வேல்யூ ஆட் ஆகி இங்கே 16 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் ஆகியிருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப். இந்த ரவுண்ட் அப் ஃபங்க்ஷனும் ரவுண்ட் டவுன் ஃபங்க்ஷனுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த ரவுண்ட் அப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா இந்த டெசிமல் பிளேசஸ்க்கு மேலே என்ன வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். இதுதான் ரவுண்ட் அப் ஃபங்க்ஷன். இதே ரவுண்ட் டவுன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா டெசிமல் பிளேசஸ் மேலே 0.2ஆக இருந்தாலும் சரி 0.8ஆக இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் ஒரு வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணி காட்டும். இதுதான் வந்து ரவுண்ட் டவுன் ஃபங்க்ஷன். ஸோ ரவுண்ட் அப் ஃபங்க்ஷனுக்கான ஃபங்க்ஷனை நான் இப்போ டைப் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு ரவுண்ட் அப் ஸோ இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் 2 ஆர்கியூமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஒன்று நம்பர், இன்னொன்று நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து நம்பரில் வந்து நான் என்ன செலக்ட் பண்ணுறேன்னா அந்த வேல்யூவை இருக்கக்கூடிய செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன். C2 அப்படின்னு அங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ கமா இப்போ எனக்கு வந்து நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், எத்தனை பிளேசஸ் வேணும் அத்தனை நம்பர் கொடுத்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னா 0ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ நான் 0 கொடுக்குறேன், என்டர். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். டெசிமல் பிளேசஸ் பாயிண்ட்டுக்கு மேலே என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படின்னாலும் இது வந்து ரவுண்ட் அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் மீடியெல்லாம் ட்ராக் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து சேம் 16 அப்படின்னு சொல்லி என்டர் ஆகியிருக்கு. அதாவது ரவுண்ட் அப் அப்படின்னா டெசிமல் பிளேசஸ் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே 2 இருந்தாலும் சரி 5 இருந்தாலும் சரி 8 இருந்தாலும் 10 இருந்தாலும் என்ன பாயிண்ட்டுக்கு மேலே என்ன நம்பர் இருந்தாலும் அது வந்து ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். ஸோ 16 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் அப் ஆகி காட்டும் ரவுண்ட் அப் ஃபங்க்ஷன். ஸோ இதே ரவுண்ட் டவுன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன ஆகும்னா பாயிண்ட்டுக்கு மேலே டெசிமல் பிளேசஸில் என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கன்சிடர் பண்ணாமல் ரவுண்ட் டவுன் ஆகி தான் காட்டும். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷனை நான் டைப் பண்ணுறேன். ஈக்குவல் டு ரவுண்ட் டவுன் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 2 ஆர்கியூமெண்ட் காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்பரில் வந்து நான் அந்த வேல்யூ இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணுறேன். C2 கமா
எனக்கு டெசிமல் பிளேசஸ் வேண்டாம், ஸோ 0 கொடுக்குறேன். என்டர். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படின்றதே காட்டும். ஏன்னா நம்ம இப்போ ரவுண்ட் டவுன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ரவுண்ட் டவுன் ஆகி இது வந்து 15 அப்படின்றதுலே தான் ரவுண்ட் ஆஃப் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் அப் ரவுண்ட் டவுன் ஃபங்க்ஷன்ஸ்.